கதைகள் ஒரு இன்சிடென்ட் ஒரு தப்பு கதை மக்களை மேனிபுலேட் பண்ணி ஒரு கதையா சொருகி இதெல்லாம் இப்ப மக்களிடத்தில் உண்மையாயிடுச்சு. அதனால நம்ம சாலிடா நம்ம வின்னிங் பிளேஸ்க்கு வந்துருவோன்ட்டு அந்த தப்பு கணக்கு போட்டுறத வந்து செருப்பால அடிச்சிட்டு நம்ம கீழே இறக்கணும். இப்ப பாருங்களேன், எக்ஸ் உள்ள போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு வீரியம் இருந்துச்சு கரெக்டா. டேய் போடா இவெல்லாம் சும்மாடா ஒரு டுபா குர்ரா அப்படின்னா போனாங்க. ஈவன் அந்த பொண்ணு பேர் என்ன, ரம்யா ஜோவே கூட அரோராவ வீக்கெண்ட்ல நடந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க எல்லாரும் மெலடோன் ஆயிட்டாங்க பாத்தீங்களா. அப்படியே ஸ்லோ ஆகி சரி போடா டே உங்க காட்டுல மழை பெய்யுது அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க எல்லாருமே. எனக்கு டாம் இங்க பெண்கள் இருக்கீங்க அப்படின்றதுனால நான் ஒரு சில விஷயம் பேச வேண்டாம் பேசல. நான் ஆக்சுவலா ஐ எம் நாட் ரெடி டு டாக் அபவுட் இட். அண்ட் அவங்க வெளியில வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஒரு விஷயம் ஒரு கமெண்ட் ஒன்று வருது. அதை பார்த்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப ஆக்வர்டான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. பட் அவ பெண் அப்படின்ற ஒரே காரணத்தினால அது எல்லாத்தையும் கடந்து அவ பண்ண எதையுமே பெரிதுபடுத்தாம இப்ப வந்து பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல அவ ஒரு டாப் 5 கண்டஸ்டன்டா இருக்கா. யாருக்கு தெரியும், டாப் 3 டாப் 2ல கூட வரலாம். we do not know. ஆல்ரெடி she is in top 3 தான். ஓகே, தட்ஸ் கிரேட், ஃபைன். பட் அவ என்ன பண்ணி இந்த மேடை அவளுக்கு கிடைச்சதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவளுடைய வாட் ஷி டிட் இன் சோஷியல் மீடியான்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சிம்பிளா கேக்குறேன் டாம், அவ பண்ணத ஒரு ஆம்பளை பண்ணியிருந்தா நீங்க கேட்கலாம் ஆம்பளை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ கேன் கிவ் இட் வித் அன் எக்ஸாம்பிள். பட் இங்க பெண்கள் இருக்கிறதுனால நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாகரிகமா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் தட் வுட் பி சீரியஸ்லி அது கான்ட்ரவர்சியா போகுன்றதுனால நான் வேணாங்கிறேன். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாட் இஃப் ஒரு சிம்பிளா கேக்குறேன், ஒரு ஆண் ஒரு 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 ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்றத வீடியோவா போடுறான், ஷார்ட்ஸ் போட்டுட்டு வீடியோவா போடுறான். யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்றாங்க. அந்த கமெண்ட்டுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ற படி அவன் அவன் என்னத்த கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கே. அவன் புடிச்சு காட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவனை குழி தோண்டி புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்குமா இல்லையாட்டாம்? இதை எவனாவது பேசுறானா வாய் திறந்து? இதை திறந்து எவனாவது பேசுறானா? அப்படிப்பட்ட கேவலமான விஷயம்டா அது. அவ அதை பண்ணதை எப்படி எதை வச்சவனுங்க வந்து நியாயப்படுத்துவானுங்க? கமெண்ட் போட்டவன நீ சொல்லணும்டா, அந்த கமெண்ட்னாலதான் அதுக்கு ரீப்ளே கொடுக்க போய் அந்த பொண்ணு அப்படி பண்ணிருச்சு அப்படின்றானுங்க. ஒரு ஆம்பளை ஜிம் ஒர்க் அவுட் பண்றான், நல்லா டைட்டா ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, வாழைப்பழம்னு ஒருத்தன் கமெண்ட் பண்றான் யூடியூப்ல போய். அந்த ஆம்பளை வாழைப்பழம்னு சொல்றியா பாடுறா அப்படின்னு சொல்லி அரோரா பண்ண விஷயத்த அந்த ஆம்பளை பண்ணி காட்டினானா, காட்டி இருந்தால் என்னட்டாமா இருக்கும்? ப்ளீஸ் டெல் மீ. இவனுங்க வந்து தர்ஷா முடிச்சு கட்டிருக்க மாட்டாங்க. என்னங்க அவனுங்க அது கன்சம்ஷன் பண்ணிருப்பாங்க. இல்ல, அவனை கழுதிங்க வச்சிருப்பாங்க. அவன் வந்து ஒரு பப்ளிக் சோசியல் மீடியால இந்த அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டான்னு சொல்லி அவனை இந்நேரம் கழுதிங்க வச்சிருப்பாங்க. அவனை ஒட்டு மொத்தமா இந்த சமூக போராளிகள்லாம் இருக்கிறானுங்கல்ல, எப்படிடா நீ வந்து ஏன் சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஏன்னா அது பண்ணிடாம பாக்க எப்படி இருந்தான், வாசி இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் உலகம் செட் பண்ணி இருக்கிறதுல இருந்தானா ஏத்துப்பாங்க. அவன் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள வரலன்னா அத இது அப்போஸ் பண்ணிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம மாரல் ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் ஏஸ்தெட்டிக்ஸ். என்ன பண்றது, தட்ஸ் த ஃபேக்ட். அதே அன்னைக்கு நான் அதுதான் சொன்னேன். எங்க போனாரு அவரு? நான் தப்பா ஒண்ணும் சொல்லலையே, இருக்காரா? இருந்தாரு, கால் கீது வந்திருக்கும். ஓகே, அதுதான் அந்த திருச்சி சாதனா, பின்ன அத இன்னொரு ரவுடி பேபி சம் லேடி, அதேதான் நான் சொல்றேன். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்தா நாம ஜட்ஜ் பண்ணிட்டு இல்ல அவங்கள within the beauty standard. If they are not, then அவங்க இருக்கிற அத்தனை கெட்ட பேரையும் அத்தனை வல்கர் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி திட்டுறோம். நாட் ஆல் ஆஃப் us, there are few people. But அரோரா தப்பிச்சிட்டு போயிட்டே இருக்கா because of her pretty privilege, just like Amy mentioned. இல்ல அவனுங்க ஃபேன்ஸுக்கு அறிவு இருக்குதா இல்லையானே தெரியல. இவனுங்க சொல்றானுங்க தர்ஷா குப்தாக்கு ஹேட்டர்ஸ் இல்லையே, அவவும் இதுதானே பண்ணினா,
ஆனா ஏன் அரோராவை மட்டும் திட்டுறாங்க பிக் பாஸ்க்கு வந்தான்னு? தர்ஷா குப்தா செகண்ட் 2 வீக்ஸ்ல போயிட்டா. அரோரா தான் மிக்சர் சாப்பிட்டுட்டு ஹோஸ்ட் சப்போர்ட்டும் பிக் பாஸ் சப்போர்ட்லயும் சேனல் சப்போர்ட்லயும் இவ்வளவு தூரம் வந்திருக்கா. சோ அதனால தான் இவளை கழுவி கழுவி ஊத்துறாங்க. முதல்ல அந்த டிஃபரன்ஸே இவனுங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியல. இவனுங்களுக்கு என்ன சொல்றது? அதே மாதிரிதான் இப்ப டிஎல் எத்தனையோ பேர் அரோரா நம்பர் மட்டும் தான் ஒர்க் ஆகுது, மத்தவங்க நம்பர் தான் ஒர்க் ஆகுதுன்னு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னைக்கு இவனுங்க ஓட்ஸ் படி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இன்னமா ஓட்ஸை நம்பிட்டு இருக்கீங்க? ஓட்ஸ் போட்டுட்டா டைட்டில் வினர் ஆக்கிடலாம், செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம்னு அவனுங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. அவ்வளவுதான். தெரியல. அது எனக்கு பியூட்டி அவுட்ஃபிட்டை வச்சு அதனுடைய கருத்து, அதனுடைய எதிர்ப்புகள் மாறுபடுன்றதெல்லாம் எனக்கு வேற விதமான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. அப்படின்னு இருந்தா இந்த பிஜேஎஸ்லாம் இந்த ஷோக்கு போஸ்டா போடுவாங்களா? அவன் லாங்குவேஜையும் அவன் பாடி லாங்குவேஜும் ஒரு ஒரு பொறுமை கூட இல்லாம, இல்ல நம்ம பார்க்குறோம், ஹிந்தி பார்க்குறோம், அப்பப்ப தெலுங்கு பார்க்குறோம், மலையாளம் பார்க்குறோம். எவ்வளோ டீசெண்டா டீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய எப்படி அவங்களோட டெலிவரி டயலாக்லாம் எப்படி இருக்கும்? எப்படி அத கொண்டு போவாங்க? இவன் என்ன ஒரு ஆளு! இவனெல்லாம் நாமெல்லாம் பெரிய ஆக்டரு, இவர் பெரிய பெரிய லெவல் ஆக்டர்ன்ட்டு நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவனுடைய டெலிவரிலாம் அப்படி இருக்கு. அவனெல்லாம் ஒரு ஆக்டரா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோஸ்டா அவனை அக்செப்ட் பண்ணவே முடியாது. என்னைக்கு பாரு வெளியே போனாங்களோ அன்னைக்கு இருந்து எனக்கு இந்த ஷோ பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. உண்மையே சொல்ல போனான்னு சொன்னால் பாரு இல்லாத ஷோ அப்படியே வெறிச்சோடி போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த கம்ருதீனுக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்வை தான் இப்போ வரைக்கும் அடிச்சுட்டே இருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. அப்படிலாம் இல்ல. பார்வை ஏங்க அடிக்கிற நாயங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்குங்க. விமர்சனம் இருக்குதுங்களா? இல்ல அவங்க யார சப்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் சொல்றாங்கன்னு. அதுதான் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. இல்ல பாரு கேவலமானவளா, அரோரா புனிதமானவளா? அடங்கப்பா, இதை விட ஒரு பெரிய இது கிடையவே கிடையாதுடா. போக்குல இருந்தது என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன செஞ்சு வந்தான்னு எனக்கு என்ன தெரியல. இப்ப கூட துஷார் நினைக்கிறேன். நேற்று கம்ருதீன் வினுக்குட்டின்னு சொல்லி வினோத்ன்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு துஷார் வந்தாலும் துஷாருக்கு இன்னைக்கு தெரியல. எப்படித்தான் இப்படி அவளால நடிக்க முடியுது? அதை எப்படித்தான் இந்த மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஹலோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் எனக்கு ஆக்சுவலாக எப்படின்னா ஐ ஃபீல் அரோரா அவங்க கதை கேட்டும் போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த கதையை கேட்டாடா? ஆமாம், லைக் அவங்க வீட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட், லைக் ஒரு ஃப்ரீடம் இருக்காது. அதான் என்ன ரெஸ்ட்ரிக்டட்னா இவங்க சொன்னாங்களே, நைட்டு 11 மணிக்கு மேல வீட்டுக்கு வரும்போது அப்பா அம்மா எதுக்கு 11 மணிக்கு மேல வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வயசு இப்ப 24. அவங்க ஃபேமிலியை விட்டு வந்தப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 19-20 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப 19 வயசுக்குள்ள 11 மணிக்கு வந்தா வீட்டுல கேட்கதானே செய்வாங்க. ஒர்க்குக்கு போறாங்க, ஒர்க் முடிச்சுட்டு லேட்டா வராங்க, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். டாம் ரொம்ப எக்கோ கேக்குது. ஸ்பீக்கர் கம் மைக்ல பேசுறீங்க டாம். சொல்லுங்க. No, it's because of the person who is talking. அந்த ஆப்போசிட்ல இன்னொருத்தவங்க பேசுறாங்க இல்லையா, அவங்களால அந்த எக்கோ கேக்குது. அவங்க மியூட் போட்டாங்கன்னா என்னோட வாய்ஸ் அப்படி கேட்காது. நீங்க யாரு பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த மாதிரி எக்கோ அடிக்கட்டாம். யாரு பாம்பேல என்ன பண்ணி? இல்ல பாஷா படத்தோட டயலாக் இல்ல, சொல்லுங்க. யா சரி, நான் மியூட் பண்ணிக்கிறேன். யாரா பேசுங்க. இல்லை, அதான் எனக்கு ஆக்சுவலாக இப்போ இல்லை, இப்போ மெயினாக அவங்கள ஏன் எனக்கு பிடிக்கலனாக்க பிகாஸ் ஆஃப் த சேனல் அண்ட் த ஹோஸ்ட் சப்போர்ட்டும், லைக் ஓவராக சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்கு அவங்கள பிடிக்கல. அதர்வைஸ் ஆஸ் அ பர்சன் அவங்க எப்படின்னா லைக் ரொம்ப ஃப்ரீடமே இல்லாத ஒரு வீட்டில் வளர்கிற கேர்ள்ஸ் திடீர்னு ஃப்ரீடம் கிடச்ச உடனே எது ஃப்ரீடம்னு ஒரு சென்ஸே இல்லாமல் எதையோ பண்ணிட்டு இருக்கிற அந்த மாதிரி தான் தோணுச்சு அந்த பொண்ணை பார்த்தா. லைக் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஃபேமிலிலலாம் கேர்ள்ஸ்க்கு அவ்வளோவா ஒன்றுமே தெரியாத பொண்ணுங்க திடீர்னு வெளில வந்துட்டு ஒரு
ஃப்ரீடம் கிடைச்சோடனே தே வாண்ட் டு டூ எவ்ரிதிங். லைக் தே வாண்ட் டு ஜஸ்ட் அந்த அந்த மாதிரி தான் தோணித்து. அவங்களுக்கு ஒரு சென்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி இதான் ஃப்ரீடம்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் இப்போ வந்து இந்த ஹோஸ்ட்டு இந்த சப்போர்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதான். நீங்க உங்க மைக்கை மியூட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு எக்கோ அடிக்காது. மியூட் பண்ணுங்க. கரெக்ட் தான். என்ன பண்றது? எனக்கு வேற மெசேஜ் அனுப்புறானுங்க. உங்களை பத்தி பேசுறாங்க, உங்களை பத்தி பேசுறாங்க, பேசிட்டு போறானுங்க. பாவம், அல்ப சந்தோஷம் கிடைக்குது. பேசிட்டு போட்டோம். இல்ல டாம், அதுதான். இது வந்து ஓகே, இந்த அரோரா ஃபேண்டம்க்கு ஏதோ ஒரு 4 பேர் இருந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு போங்கடா. நம்ம எதனா கேட்டுக்கிறோமா? இந்த சபரி அவனுக்கு ஏதோ ஒரு 4 பேர் பேசுறாங்க. வினோதுக்குன்னு ஒரு ஃபேண்டம் இருந்தாங்க. அதுக்காக பேசுனாங்க. மற்ற இப்ப என்ன ஆச்சுன்னா, சாண்ட்ராக்காக இருந்து கொஞ்சம் பேசுனாங்க. அவன்கள்லாம் எப்பிட்றா பாருக்கு சப்போர்ட் பண்றன்ட்டு நம்மள தான் அடிக்கிறானுங்க. ஏன்டா உனக்கு யாருக்காவது நீ சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் பண்ணிக்க. ஓகே. அது மாட்டும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு நீ போயிட்டு இரு. நீ எதுக்கு எல்லாருக்குமே இந்த 8 பேரு 10 பேரு அந்த ஃபேண்டமு பாரு ஃபேண்டம் தான் குறி வச்சு தாக்குறாங்க. கம்ப்ளீட்டா. எதுக்கு அதுன்ட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு முந்தின சீசன்ல நம்ம பார்த்தோம். அவங்க ஃபேண்டம்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கும். அந்தந்த ஆர்மி வச்சுப்பாங்க. அதுக்குள்ள பேசிப்பாங்க. அப்படி போயிட்டு இருந்தது. ஆனா மற்றவங்கள தாக்கியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ஒன் மேன் ஆர்மியை தாக்கி வந்து எவனும் பேசுனது கிடையாது. ஆனா இந்த சீசன் தான் ரொம்ப அபத்தமா இருக்கு. எதனாலன்னே எனக்கு அது புரிஞ்சுக்கவே முடியல. அது யாருக்குன்னா அந்த ஐடியா இருக்கான்ட்டு எனக்கு ஒண்ணும் தெரியல. அதே போல இந்த நேத்து வித்யா சொன்னாங்க. இந்த சபரி வந்து முத்துக்குமரன் மாதிரி ட்ரை பண்ணிருக்கான்ட்டு. அவரு நினைக்கிறேன் இப்ப மிட் வீக் எவிஷன் முடிஞ்சிட்ட பிறகு அது நல்லா எதுக்குடா அந்த நாதஸ் வண்டியோட உள்ள போனான்ட்டு எனக்கு அப்பெல்லாம் புரியல. நேத்து தான் புரிய ஆரம்பிச்சது. ஓஹோ! அதே மாதிரி தான் அந்த முத்துக்குமரன் நாதஸ் வண்டியோட தான் உள்ள போனான். அவ்வளவு முடிய வளர்த்துக்கிட்டு அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி தான் க்ரூமிங் பண்ணி ஹேர் கட்லாம் பண்ணி வந்தானுங்க. அப்ப இவனோட ஐடியாவும் அதுதான் போல இருக்கு. ஹேர் கட்லாம் பண்ணி க்ரூமிங் பண்ணிட்டு ஒரு ஹீரோ மெட்டீரியலா வர்றதுக்காக இவன் ட்ரை பண்ணிட்டு போயிருக்கிற மாதிரி தோணுது. சொல்லுங்க மாஸ்டர். இதுல இப்ப அரோரா பத்தி பேசும்போது அரோரா வந்து பிரிப்பேர்பட்டவங்கன்னா வெளியில இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கொடுத்த இன்டர்வியூல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐ ஆம் குவைட் செல்ஃபிஷ். நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இன் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும். கல்ச்சர் அது எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு நான் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா பிக் பாஸ்குள்ள வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது ஐயோ எனக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ரியா வந்தது கரெக்டா சொல்லுவா, உனக்கு யாருமே இல்லைன்னு. இல்ல உனக்கு எல்லாருமே இருந்தாங்க. நீ தான் வந்து நைட்டு 11 o'clock அப்புறம் வேற இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டதுனால நீ தான் வந்து அவங்க வேணாம்னு தூக்கி போட்டுட்டு வந்த. ஓகேவா? சோ அதனால அரோராவெல்லாம் வந்து ஒரு சிம்பத்தி டிராமா ஸ்டோரி சொன்னதெல்லாம் வந்து சுத்த போய்தான். ஏன்னா அவக்கு தான் சிம்பத்தியே நோ சிம்பத்தியே இல்லாத ஒரு இடத்துல சிம்பத்தியை மேக் பண்ணி அழுவுங்க 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 அப்படின்னு சொல்லியிருக்கதம்மா. இல்ல இந்தியன் பேரண்டிங் அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா அது ஃபாரின் பேரண்டிங் இருக்கணும். அவங்க யாராவது அரோரா நல்லவங்கன்னு தோணுதுன்னா அரோரா சிங்க்ளேர்னு போயிட்டு யூடியூப்ல அடிச்சு அவங்க இன்டர்வியூஸ் இருக்குது. அவங்க என்னென்ன இன்டர்வியூஸ் கொடுத்தாங்களோ போயிட்டு பாருங்க. ஒரு 4-5 இன்டர்வியூஸ். அதுக்கப்புறம் ஐயோ இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணாமன்னு தோணி ரிட்டர்ன் வந்துருவீங்க. அவ்வளவுதான். இப்ப இது வாட்டர் மெலன இவங்க எல்லாரும் பயங்கரமா ஒரு மாதிரி பாடி ஷேம் பண்றாங்க. நோட் பண்றீங்களா? பயங்கரமா பகிரங்கமா. ஆனா அத வந்து வீக்கெண்ட்ல கேட்கல. பிரவீன் வந்து ரொம்ப ஓவர் போர்டா போறாரு. சபரிநாதன் ஓவர் போர்ட் போறாரு. திவ்யா கணேஷ் ஓவர் போர்டா போறாங்க. when it comes to watermelon. ஹோஸ்டுக்கு தான் வக்கீல் அதை கேட்கறதுக்கு. வக்கீலா
பியாண்ட் தெரியல. இது ஒரு சீசனு. இந்த சீசன்லாம் வந்து ஜனவரி 3ஆம் தேதியே சகாப்தம் முடிஞ்சு போச்சுடா நொண்ணைகளா. அப்படிதான் இருக்கிறது. டாம் எப்போ அரோரா விஜேஎஸ் கிட்ட உங்களை பார்த்தா எனக்கு டோபமின் ரிலீஸ் ஆகுதுன்னு என்னதோ ஒன்று சொல்லுச்சு அலாங் தோஸ் அப்பவே ஃபிளாட் டாம் அந்த ஆளு. லுக் அட் த கேம் ஷீ பிளேட். நம்ம இப்ப யாரோ வந்து சொன்னாங்க அரோரா மக்கு மாதிரி இருக்கா பாவமா இருக்குன்னு. காட் ஹவு கேன் வி சே தட் ஷீ இஸ் த ஸ்மார்டஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாரும் உள்ள மட்டும் கேம் பிளே பண்ணல, ஹோஸ்டையும் இழுத்தாச்சு, சாஷுவையும் போட்டாச்சு உள்ள. He is playing games with every single man involved with Big Boss. டைரக்டா இன்வால்வ்டு, இன்டைரக்டா ஆல்ரெடி பேசி பேசி பண்ணி அந்த பொண்ணு இன்வால்வ் பண்ணியாச்சு வேற ஓட் போடுறவங்கள. பட் உள்ள இருக்கிறவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணிருக்கா பாத்தீங்களா டாம் இந்த விஜேஸ்க்கு. அது கூட தெரியாம வீக் ஆஃப்டர் வீக் வந்து அரோரா நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க இவ்வளவு அழகா பேசுறீங்க. வாட் இஸ் ராங் வித் எவ்ரி ஒன் தெரியலையா தேர் பீங் பிளேடுன்னு. அவ்வளவு மக்குங்களா இதுங்கெல்லாம். அதான் நமக்கே தெரியுமே மக்குங்கன்னு. இல்ல தெரியாமலாம் கிடையாதுங்க. நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். கோமதி புலம்புவீங்களா இன்னைக்கு? இல்லட்டா. ம் இல்ல நீங்க சொல்றீங்க அரூரா பத்தி. அதுதான் அது. ஏன்னா அவங்க எந்த இடத்துல அழுது சிம்பத்தியா எனக்கு ஃபேமிலியில ஒருத்தருமே இல்லைன்னு அங்க கண்ணீர் விட்டு எனக்கு என்னோட நாய் கூட உள்ள கூட்டிட்டு வாங்கடா, அதுதான்டா என்னோட ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ ஒரு அந்த இடம்லாம் பாருங்களேன். அப்போ இந்த யாரு சேதுபதியும் பிக் பாஸும் அப்படியே ஐயோ அந்த பொண்ணு அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியா வந்து இருக்கா, கண்டிப்பா நம்ம தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க அப்போல இருந்தே. எப்போல இருந்தே அதுதான் எனக்கு தோணுது. அவளை எப்படியாவது நம்ம ஃபினாலியில கொண்டு வந்து நிப்பாட்டணும், ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துஷார் வந்து வந்த உடனே அந்த பாட்டு ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. ஆமா லேடி அதை வந்து பாடுறது என்ன இந்த இதுக்கெல்லாம் சேர்ந்து அந்த சபரியா வெங்காய ஸ்டார் அந்த அவன் குண்ட எல்லாரும் அந்த பாட்டை ரொம்ப கேவலமா இருக்குது. அது எப்படிடா இப்படி எல்லாம் உங்களால முடியுது? அவன் அந்த ஹக் பண்றான், அவன் தனியா அப்படி நிக்கிறாளாம், திருப்பி இப்படி என்னவோ அப்படியே ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யாரு இந்த பிரவீன் காந்தி அப்படியே அவர் டேரக்டரா அப்படியே போய் எனக்கு என்ன தெரிஞ்சு பிரசாந்த் ஒத்துருக்காருன்னு சொல்லி அவன் சபையில வந்து சொல்லியிருக்கான் பிரவீன் காந்தி. போன உடனே பிரவீன் காந்தி வந்து ஏன்டா பைத்தியக்காரா உன்னை வேற நான் வேற நம்பிட்டேனேடா தெரியாம அப்படின்னு சொல்லி கொடுத்த வாய்ப்பை கேவலமா இருக்குது. ஒண்ணுமே கண்டென்ட் இல்ல எதுவுமே ஷோ வந்து ஏடிச்சு ஒண்ணுமே இல்ல. மக்கள் துப்புவாங்க, கார்த்தானே துப்பிட்டு இருக்காங்க 2 வாரமா. எப்ப நீங்க சொன்னீங்கல்ல 3rd ஜனவரியே சகாப்தம் முடிஞ்சு போச்சு, எப்ப பாரு வெளியே போனாலும் அன்னைக்கே இவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றதான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அது எப்படி அவனை வச்சு என்னமோ சீரியல்ல அந்த ஆக்ட் பண்ற மாதிரி அதெல்லாம் என்னடா பண்றது? பிக் பாஸ் வீட்டுல என்னடா பண்றான்? அந்த பிரவீன் காந்தி மாதிரி தான் இருக்குது. என்னமோ உள்ள படம் சீரியல் எடுக்கிற மாதிரி எல்லாரையும் அவங்க 2 பேரையும் வச்சு என்னமோ ஒரு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கவே சைக்கிள் அடப்பா. அப்புறம் அவ கூட்டு போய் அங்க பெட்டியுள்ள உட்காந்து அந்த பாட்டை பாடுறா, அவன் அதை உட்காந்து கேட்கறது என்ன, எல்லாரும் சுத்தி காய் கிளாப்ஸ் பண்றது என்ன, இது என்ன ஷோவா இல்ல என்னடான்ற மாதிரிதான் இருக்குது. இப்ப பாரு பண்ணதெல்லாம் என்னென்னமோ அவ கமருன் கிட்ட பேசினா லவ் கண்டென்ட் கொடுத்தான்லாம். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? அருளாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அவ துஷார் சொல்லிக்கிட்டே இது லவ் கண்டென்ட்டா? சும்மா காமெடி பண்ணாதீங்க கோமுத்தி. கரும பார்க்கவே சைக்கிள் அது என்னடான்றதா இருக்கு. வெளியே இருக்கிறவங்க எப்படி அவளுக்கு பாக்குறாங்க, சப்போர்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள ஃபேண்டாம்னு போட்டு ஸ்பேஸ்ல பேசுறாங்கலாம் எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணுக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்குது? நான் போயிடணும் ஐயோ நான் 18 லட்சத்தை எடுத்துட்டு போனா போயிருக்கவே கூடாதுன்றது. இன்னைக்கு துஷாரை பார்க்காம போயிருப்பேங்குது, என்னென்னவோ சொல்லுது. அந்த பொண்ணு என்னதான் கேம் பண்றா, எதுக்காக வச்சுட்டு அவளை இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னே புரியல. அப்பா வாங்கவே இல்லை. அதான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப திவாகரை போட்டு அவரு கொரட்டை விடுறது தெரியும். இவங்க கேர்ள்ஸா படுக்கணுமா டீலக்ஸ் ரூம்ல, அங்க கிளீன் பண்ணி இந்த திவ்யா இல்ல மேடம் அவங்கதான் இப்ப அவங்க பெரிய பாசின்னே சொல்லலாம். அவங்க அப்படித்தானே இருந்தாங்க வந்ததுல இருந்து, வயல்காடுல இருந்து. அவங்க எல்லாரும் நீ போய் அங்க படுத்துரு அப்படின்னா, இன்னைக்கு கேர்ள்ஸ் இந்த பக்கம் பாய்ஸ் அங்க அந்த பெட்டுல படுங்கன்னா இங்க கிளீன் பண்ணிட்டு படுக்கும் போது சரின்னு சொல்லிட்டாரு அவரு. அப்புறம் அங்க போய் கிளீன் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த குண்டன் இருக்கான்ல, குண்டன்
குண்டன் அவனுக்கு அங்க இவரை கூட்டி போய் அங்க படுக்க நீ விருப்பம் நீ இல்ல. அப்படி சொல்லாதீங்க கரெக்டா வந்துரும். பூமதி, நீ சொல்லாதீங்க. எனக்கு கோவத்துல சொன்னோம். ஓகே. திரும்ப திரும்ப அது சொல்லும்போது அது ஓகே நல்லா இல்ல. ஓகேம்மா சாரிடா. ஓகே ம். தேங்க்யூ. சாரி. அப்போ அவன் விக்ரம் சொல்லிட்டான், நீ வந்து சொல்றான், திவாகர் நீங்க படுக்க போறீங்க, நான் இங்க படுக்கிறியா? நான் இங்கே படுத்துறேன் அப்படின்ட்டு உடனே படுத்துட்டாப்ல. அவ்வளோதான். திவ்யா என்னமா பேசுறாங்க, அவ்வளோ பேசுறாங்கம்மா, பயங்கரமா. நீ எப்படி இது பண்ணுவ, நீ சொன்ன தானே நான் பெட்டை அங்க கிளீன் பண்ண சொன்னேன், நீ எப்படி இங்கே படுத்துக்கிட்ட, உன் பெட்டு அங்க வினோத்தோட இதுல தானே நீ படுக்கணும், எப்படி ரம்யாவோட பெட்ல படுத்த அப்படின்னு அவரு விடலையே. நான் தான்டா இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன் கண்டஸ்டண்டா, என்ன யாரா எப்படிடா கேட்பீங்க, நீ வைல்ட் கார்ட்ல தானே வந்த அப்படின்னு திவ்யா கிட்ட எல்லாம் சண்டைனா சண்டை, அவ்வளோ சண்டை. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டாரு போல, திவாகர் ரீல்ஸ் போடவான்னு சொல்லி, ஒரு பச்சை மிளகாய சாப்பிடு நான் வர்றேன்னு சொல்லி அவ்வளோலாம். நீ நீ என்னெல்லாம் சொல்ற, என்னை லவ் கண்டென்ட் கொடு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற, என் பாய் ஃப்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி வெளியே விட்டுட்டு வான்னு சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், நான் கேட்டு தானே உன்னோட இது பண்ணேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் 2 நாளான்னு. அந்த அம்மா அவ்வளோ பேச்சு செம்ம. அதுக்கப்புறம் அந்த பிரவீன் ராஜ் இல்லை, அவன் ஒரு மாதிரி பயங்கரமா பேசி எல்லாம் தான் ஒரே, நீங்க சொல்ற மாதிரி 3 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி இது ரொம்ப திவாகருக்கு ஒரு இது இல்லாம செம்ம சண்டை போயிட்டுருச்சு போல இரவு, ஒரு பெரிய சண்டை எல்லாருக்கும். அப்புறம் இன்னைக்கு கலையரசன் வந்தான் போல, கலையரசனோட திவாகரும் 2 பேரும் அப்படியே ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து பெரிய நான் ஒன்றும் எக்ஸாம் எழுதியிருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படி இப்படின்லாம் என்னமோ பிக் பாஸ்ல சொல்லி பெரிய அலட்டல் பண்ணிட்டு இருந்தான். ஓடான்ற மாதிரி இருந்தது. அவன் எவ்வளோ வெளியே பேசினாலாம் நம்மளுக்கு தெரியும் தானே. அவன் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி பிரஜன் அப்படியே வந்து நடிப்பு, அதுக்கு ஒரு நடிப்பு திவ்யா கூட்டிகிட்டு போய் தனியா நடிச்சாப்புல. என்னோட சாண்ட்ரா வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கா, அப்படி இப்படிலாம் அவள்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அதெல்லாம் சாரி, அவ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கா, இப்படிலாம் பண்ணது அது ஓகே ஓகே அப்படியே சமாளிச்சு இது பண்ணிட்டா. ஆனா இவளுக்கு உண்மையிலே இன்னும் மன்னிக்கல இவ. ஏன்னா போகும்போது அவ ஹக்கும் பண்ணல. நீதான் அவதானே ஃபர்ஸ்ட் சொன்னா, வெளியே வந்தும் நான் யாரை தொடர்பே வச்சுக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலேன்னு சொல்லும்போது திவ்யா வந்து ஸ்டாண்ட்ராவை தான் சொன்னது. அப்போ அதனாலதான் அவ போகும்போது ஹக்வே பண்ணல. அப்ப வெளியே வந்து நின்னுக்கிட்டு அந்த அம்மா, ஐயோ திவ்யா நான் எப்பவுமே உன்னை நாமினேஷன் பண்ணதில்லம்மா, ஆனா என் மனசுக்குள்ள நீ நான் இருக்க, லவ் யூ திவ்யா அப்படின்னாங்க. இவங்க ஒண்ணுமே சொல்லல அதுக்கு திருப்பி, அப்படியே போயிட்டாப்ல. அது அப்படியே பிரஜன் வந்து இன்னைக்கு அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல திவ்யாவுக்கு, நீ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. அது அப்படியே கேட்டுட்டு சரி ஓகே அப்படியே ஓகே படின்ட்டு அப்படியே ரெண்டும் ஹக் பண்ணிட்டு போச்சுங்க. அமித் அமித் வந்து செம்மையா சொல்லிட்டாப்ல, ஸ்கேண்ட்ரா அவ நடிக்கிறா, அவ கூட லக்ஸ் குழம்பு. அங்க இந்தியால இருக்கிற மாதிரி அங்க வேற ஃபிஷோட நேம் எல்லாம் அங்க வேறமா, இங்க வந்து மக்கரல், தெரியும் மக்கள் தெரியும். மக்கள் நிறைய நேம் இங்க வந்து டிஃபரெண்டா இருக்கும். இல்ல மக்கள் வந்து இங்கேயுமே மக்கள் தான். தமிழ்ல நம்ம அப்படியா? என்ன சொல்லுவோம் அதுக்கு? ஆமா ஆமா. நான் வந்து இந்தியால அங்க சென்னையில எங்க தம்பியும் நானும் மார்க்கெட்ல போய் வாங்குவோம் அங்க போரூர்ல. அங்க வேற வேற நேம், ஃபிஷோட நேம் அங்க வேற வேற இருக்குது. என்னமோ சொல்லுவாங்க, வஞ்சிர மீன், அப்புறம் வந்து நிறைய ஆமா நிறைய அங்கேயும் ஃபிஷோட நேம் நிறைய பெருசு பெருசு இருக்குது. பாரு நிறைய இருக்குது. எனக்கு வந்து மத்தி மீன் சங்கரா மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த ஷீலா மீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா அந்த குழம்பு மட்டும் எனக்கு பிடிக்கும். அந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ரொம்ப பண்றது பிடிக்கும். அந்த குழம்பு மட்டும் அழகா வச்சு, அதுவும் செகண்ட் டே அடுத்த நாள் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ட்டு எனக்கு எப்ப சாப்பிட்டாலும் பிடிக்கும். அப்படியா? ஐயோ எனக்கு வேற எப்படி எச்சி ஊறுதேடா, இந்நேரத்துக்கு பசிக்குதுடா. குழம்பு வச்சிடுங்க நாளைக்கு. இல்லட்டா நான் இங்க இருந்து அனுப்பி விடட்டா? இங்க இருந்து அனுப்பி விடுறீங்களா? நைஸ், ரொம்ப நல்லது. அனுப்பிச்சு விட்டுறேன். லக்ஸ் குழம்பு மீன் குழம்பு அனுப்பிச்சு விட்டுறேன். எனக்கு லக்ஸ் பேர் கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. லக்ஸ் நான் சாப்பிட மாட்டேன். ஆனா எனக்கு வந்து எனக்கு இந்த பாஷா ஃபிஷ்ஷே பிடிக்காதுங்க. கடையெல்லாம் போனா ஃபிஷ் ஃபிங்கர்ல இந்த பாஷா ஃபிஷ்ல வந்து ஃபிஷ் ஃபிங்கர் போடுவாங்கல்ல, ஐ ஹேட் தட். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப பிடிச்சது புகாரில தான், மவுண்ட் ரோடு இல்ல,
சென்ட்ரலுக்கு வெளியில ஒரு புகாரி ஓ இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் அதெல்லாம் ஆ கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணி அதெல்லாம் ரோடு பாலம் மேலம்னு ஆக்கிட்டாங்க. ஆ அங்க வந்து ஃபிஷ் ஃபிங்கர் இருக்கும். அந்த மயோனைஸும் சரி ஃபிஷ் ஃபிங்கரும் சரி அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா ஓ புகாரில சூப் இருக்கக்கூடிய ஃபிஷ் ஃபிங்கர் வந்து கேவலமா இருக்கும். பயங்கர கேவலமா இருக்கும். டோன்ட் ஏன் ட்ரை. டேஸ்டா இருக்காதா? ஆமா ஃபிஷ் ஃபிங்கர் புகாரில நல்லாவே இருக்காது. ஓ ஓகே ஓகே. இங்க நல்லா இருக்கும். ம். நார்வேல நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? வந்தீங்கன்னு சொன்னீங்களே லாஸ்ட் இயர் வந்தீங்களா? அப்ப நான் எங்கடா சாப்பிட்டீங்களா இங்க? பூமதி வந்தேன்னு சொன்னேன். பிலிவின் வந்தான்னு சொன்னேன். ஆ ரோட் ட்ரிப் வந்தான்னு சொன்னேனே. ஓ பிலீவன் அவங்க தான் வந்தாங்களா? ஓகே ஓகே. ஆமா, ஆமா, கேளுங்க ஆமா. அவங்ககிட்ட இங்க என்ன அவங்க சாப்பிட்டதுல என்ன புடிச்சிருந்தது? அவங்க ஐயோ! எங்க அவ சாப்பிட்டாங்க? வந்து ஃபுட் எல்லாத்தையுமே பயங்கரமா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு இங்க இருக்கிற கேரளா போயிட்டு அங்க எனக்கு சோறு கிடைக்கலனாவே நான் டென்ஷன் ஆயிருவேன். ஓகே ஓகே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ம். இப்ப நான்லாம் வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அதனால ஃபர்ஸ்ட் எனக்கெல்லாம் அங்கேயும் இங்கேயும் சாப்பிடும்போது ஐயோ கஷ்டமா இருக்கும். இங்க என்னடா சாப்பிடுறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னே போய் நம்ம தமிழ் கடையில போய் தமிழ் சாமான்லாம் வாங்கி வந்து அங்க உள்ள சாப்பாடே சமைச்சிட்டேன். அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் 2 ம். அப்படியே கொஞ்சம் மாத்தி மாத்தி சமைக்கிறது நார்வெஜ்ஜும் இந்தியன்ஸும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம உங்களுக்கு போய் அங்க உஷார் ஷாப்லாம் இருக்கும்ல. மீட்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ் மீட்டே வாங்க முடியாதா? வாங்கலாம் வாங்கலாம். இருக்கு இருக்கு. ம். ம். ம்ஹ்ஹ்ஹ்ம். இப்ப இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இது கஷ்டம் தான். இப்ப நம்மளுடைய இந்தியன்ஸ் ஃபுட் ஹோட்டல்லாம் இங்க இருக்கே வந்துருச்சு. அதனால கொஞ்சம் கஷ்டம் இல்ல இப்பல்லாம். ம்ஹ்ஹ்ஹ்ம். முன்னையெல்லாம் இல்ல. இப்ப வந்துருச்சு. அதெல்லாம் அதனால நம்ம அதிலயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ம். குட், குட், குட். உங்களுக்கு போர் அடிக்காதா வீட்லயே இருக்க? போர் தான் அடிக்கும். என்ன பண்றது? எங்க வெளிய போனா -16 என்கிட்ட 16 கிராடர் இருக்குது. அப்ப என்ன பண்றது? வேலைக்கு போனா, வீட்ல வந்தா டிவி இப்படி நம்ம வந்து இப்ப இந்த பார்வ பத்தி பேசுறோமா? இது ஒரு ஷோ வருஷம் வருஷம் இயர்லி ஒன் டைம். ஏய்! ஏய்! வீட்டா பத்தி பேசும்போது வீட்டா பத்தி பேசணும். ஆ திரும்ப ஒரு எதுக்கு பிக் வருஷத்துக்கு ஒரு பாஸ்க்குள்ள முறை இது போறீங்க? வேற வந்து அதுதான். அவ மைண்ட்ல இது ஒண்ணு ஏறிருது நம்மளுக்கு. மைண்ட ஃபுல்லா யாராவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாக் வந்து ம். வெளிய ஓடுனது, அவ வந்து அழுதது, லாஸ்ட் ஃபைனல்ல போகும்போது அந்த படுத்துட்டே தங்கம், இருக்கும். தங்கம். அது நான் உன்கிட்ட இப்ப என்னடா பேசுனேன்? நம்ம என்னடா பேசுறோம்? ஃபிஷ் நார்வேவின் செம்மையா நாட்டு நடப்பு, லக்ஸ் சோப்பு, மீன் குழம்பு. இது தானடா நம்ம யாஹ்! பேசுறோம். ஏன்டா குடுகுடுன்னு ஓடி போய் பிக் பாஸ்க்குள்ள தாவுறீங்க, நீச்சல் அடிக்கிறீங்க? அது சாரிம்மா. வேணாம்டா. நம்ம குடும்பத்துக்கு ஓகே. வேண்டாம்டா. ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். ஆமா. இது ம். நம்ம நம்ம சப்போர்ட் பண்ணவங்களே இல்ல. இதுல யார பேசி என்ன ஆக போகுது? அவ்வளவுதான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. 100% அவங்களே ஃபைனல் ஸ்டேஜ்ல நான் பார்க்க முடியல. அவங்களே சரி, பாவம். கறி கடை உங்க உங்க ஊர்ல நார்வேல நாட்டுக்கோழி கிடைக்குமா? நாட்டுக்கோழி கிடைக்கும், கிடைக்கும். அதுவும் அந்த நம்ம வீக்லி ஒன் டைம் சாட்டர்டேனா கொஞ்சம் வாங்கலாம். மத்த மத்த டேலாம் நம்ம வாங்க முடியாது. ஒரே ஒரு நாள் தான் பண்றானுங்க. ஒரே ஒரு நாள் தான் நாட்டுக்கோழி. எங்க போய் புடிச்சிட்டு வருவானுங்க? சேலத்துலயா? செவ்வாப்பேட்டை தெரியல சந்தையிலயா? அவனுங்களுக்கு எங்க ம். இருந்து இந்தியால இருந்து இது வருதா தெரியல. அந்த ஒரு நாள் மட்டும் தான் போய் வாங்க முடியும். மற்ற நாள்லாம் கேட்டா இல்லன்னு சொல்லிடுவானுங்க. அப்போ ஓகே ஆனா நம்ம அந்த ஆனா அந்த நாட்டுக்கோழி நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாரி இருக்குமா? இல்ல நல்லா இருக்காதா? கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். அங்க மாதிரி இருக்காது. எனக்கு அங்க இந்தியால சாப்பிட்டுருக்கேன். நான் நல்லாருக்கும். அங்கேக்கு இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தாம்மா இருக்கும். நான் உண்மைய தானே சொல்லிறணும். அங்க நம்ம என்ன இருந்தாலும் ச்சே! 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 என்ன எவ்ளோ இருந்தாலும் பெருமைங்க. ஆ. நம்ம இந்தியால இருந்து அங்க சாப்பிடுற மாரி எனக்கு இது ஆகாது இங்க. சமைச்சு சாப்பிடணுமேன்னு சாப்பிடுறது தான். பட் அங்க ச்சே! போயிட்டு நம்ம ச்சே! 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 ஹோட்டல்ஸ்ல ச்சே! ஆர்டர் பண்ணி எல்லாம் அங்கெல்லாம் இப்ப எல்லா ஹோட்டலும் அங்கெல்லாம் நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். எல்லாத்துலயும். ஆனா சூப்பரா இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். என்ன செய்றது? அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அதே தான். வேற எங்க பண்ண முடியும்? போகும்போது தான் அங்க யார் சாப்பிடணுன்ட்டு வீட்டுக்காவதெல்லாம் போவீங்களா? சும்மா கெஸ்ட்டாலாம் இன்வைட் பண்ணுவாங்களா? அவங்கலாம் நல்லா சமைச்சு குடுப்பாங்களா? வீக்லி ஒன் டைம் யாராவது அது நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒருத்தர் வீட்டுக்கு அப்படி இன்வைட் பண்ணிக்கிறது. ம். இப்போ எல்லாமே இந்த வைரஸ் கொரோனாவுக்கு அப்புறம் யாரும் இன்வைட் பண்றாங்களே லாஸ்ட் 5 இயர்ஸா யாருமே இன்வைட் பண்றதே இல்ல. தெரியல என்னான்னு தெரியல. எல்லாரும் இங்க இருக்கிறது எல்லாமே இலங்கைக்காரங்க தான் இங்க இருக்காங்க நெறைய பக்கத்துல. இந்தியன்ஸ் வந்து அங்க வேற இடத்துல இருக்காங்க. ம். பட் பெருசா இன்வைட் பண்றாங்க இல்ல. ஓகே அவ்வளோதான். நம்ம வீட்ல சமைக்கிறத சாப்பிட்டு, ஏதோ நம்ம ஏதாவது டிவி பார்க்குறோமா, அப்புறம் அம்மாவுக்கு பேசுவேன் இந்தியால. என் தம்பிகிட்ட பேசுவேன், அண்ணாகிட்ட பேசுவேன். சென்னைக்கு போரூரு, புதுக்கோட்டை அப்படி எல்லாரும் அக்கா, தங்கச்சின்ட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு அவ்வளோதான். லைஃப் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அவங்க கிட்டலாம் புலம்ப மாட்டீங்களா பிக் பாஸ பத்தி?
ஓ! எங்க தம்பிகிட்ட எல்லாம் புலம்புவேன். "என்னடா பார்க்குறீங்களா?" அப்படின்னு கேட்பேன். "நாங்க உன்ன மாதிரி எல்லாம் பைத்தியம் மாரி பார்த்துட்டு இருக்க மாட்டேன்" அப்படிம்பான் அவன். "நீ மாதிரி டைம் செலவழிச்சு நீ மாரி பைத்தியம் மாரி பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன அதே வேலையா? நான்லாம் அப்படி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஒரே அடியா. நம்ம தான் இப்படி பார்க்குறோமோன்னு நான் யோசிச்சுட்டு இது பண்ணுவேன். கேட்பேன், "நீ யார சப்போர்ட் பண்றீங்க? நாங்க ஒரு பார்க்குறதே இல்ல பெருசா. நீ அங்க இவ்ளோ பார்க்குறியா?" அப்படிம்பான். சூப்பர் சிங்கர் டேய் அவங்க வின் பண்றாங்கடான்னு. "நீ என்ன இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு வேலையே நீ எங்க பார்க்குற? உனக்கு எங்க டைம் இருக்குன்னு" என்னைய படிப்பானுங்க. ஐயய்யோ! ஏன் கேட்குறீங்க? நான் இதெல்லாம் பெருசா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். "நீ வேலையே செய்றியா? இல்ல இந்த டிவியே பார்க்குறியா?" அப்படின்னு கேட்டுருவான் சில டைம்ல. அப்படிதான் டாம் எல்லாத்துக்கும் நம்மள போட்டு வாங்கிருவாங்க. அதுக்காண்டியே சொல்றது இல்ல பெருசா நான் எல்லாத்தையும். சில டைம்ல கேட்பேன். இந்த அவன்கிட்ட கேட்கறது என்ன கிரிக்கெட் மேட்ச் இல்ல எது அதுகள பத்தி கேட்டா அவன் அதுல இன்ட்ரெஸ்ட்டா சொல்லுவான். மற்றபடி இதெல்லாம் பெருசா அவன் சொல்ல மாட்டான். எங்க தம்பி அவங்கலாம். சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஓகே. சொல்லுங்க. அஞ்சலி. தேங்க்ஸ்டா. தேங்க் யூ. தேங்க்ஸ்டா தங்கம். தேங்க்ஸ்மா. லவ் யூடா. லவ் யூ பூமதி. பேசுங்க இப்ப. சொல்லுங்க அஞ்சலி. அப்புறம் எல்லாம் டயர்டா இருக்கீங்களா? டயர்டாலாம் இல்ல. வெறுத்து போயிட்டீங்களா? போர் அடிக்குது. எஸ் ஐ அப்படி இருக்கு எனக்கு. ஆமா. அப்படி இருக்கு. ஹாய் ஹூ அப்படிதானே இருக்கு. ம். நான் பார்க்கல. பட் கொஞ்ச நேரம் ஐ இல்ல வாஸ் நாங்க இன் பிக் பாஸே டிஎல். பேசல. சும்மா உட்காந்து புலம்புறதுன்னு பேசிட்டு இருந்தோம். நம்ம பூமதி ஆஸ் யூஷுவல் வந்து பிக் பாஸ பத்தி பேசாதீங்கன்னா தான் அவன் இதை பண்ணான், இவன் இதை பண்ணான், அவன் துணி துவைக்கல, இவன் துணி காய போட்டான், அவன் இதை பண்ணல அப்படின்னு சொல்லி சமைச்சாமா, பண்ணாமா, பாத்திரத்தை விளக்கலமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் குடும்ப கதையெல்லாம் சரி இழுத்து விடலாம்னு சொல்லி குடும்ப கதையெல்லாம் இழுத்து விட்டேன். அப்பயும் திரும்பவும் பிக் பாஸ் பாரு போயிட்டா அப்படின்னா பாரு போயிட்டா. அவ பண்ண ஸ்டூபிடிட்டிக்கு அவ போயிட்டா. ஆனா போகும்போது சும்மா போலையே. ஒருத்தரை நேரம் கிழிச்சு விட்டுட்டு தானே போயிருக்கா. ஆல் குட். அத சொல்லுவாங்க இல்ல, when one door இப்ப நீங்க closes. இப்ப நீங்களும் பிக் பாஸ் பேச போறீங்களா? வேற ஏதாவது இல்ல பேசுங்க. இல்ல, one door அஞ்சலி closesனா another opens. அவ்வளவுதான். Keep it that way. ஒன்னு நீங்க இப்ப ஷட் சொல்ல ஆச்சுன்னா ஆரம்பிச்சதும் பூமதி அன்மியூட் பண்ணி குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க தெரியுமா இல்லையா? நோ பூமதி ஆனா அப்புறம் வந்து எல்லாரும் சில் பண்றீங்களா, ரிலாக்ஸ் பண்றீங்களா, வெதர் எப்படி இருக்கு சென்னையில, ரெயின் ஸ்டாப் ஆச்சா, அதெல்லாம் யூஷுவல் ஸ்டஃப். ஐம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி தட் டாம் ஸ்பேஸ் கேட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஃபியூ பவுண்ட்ஸ் குறைச்சிட்டேன். இப்போ அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த வாரமே ஏறிடும், பேக் 3 வந்துடும். ஸோ டாமிக்கு தேங்க்ஸு, ஸ்பீக்கர்ஸ்க்கு தேங்க்ஸு. இன்னைக்கும் கண்டினியூ பண்ணுறேன் பிகாஸ் ஐம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்புறம் என்ன, ஒரு couple of super fun people இந்த சீசன் இல்லை. நம்ம வன்ம பூனை, ஐயோ, she just cracks everybody up. It was really cute. வன்ம பூனை. அப்புறம் this is me டா, this is me, listen to me or take it and பேசுற நம்ம ஸ்ப்ரிங்க்லிங் ஜாய். அப்புறம் நம்ம பூமதி மேம், ஷீ இஸ் ஹார்ட் அண்ட் சோல். அவ்வளோதான், அவங்க ஹார்ட் அண்ட் சோல் அவங்க வார்த்தையில வெளியே வந்துடும். ஸோ இட் இஸ் நைஸ் மீட்டிங். இவங்க பூமதி வந்து ஜாக் சீசன்ல வந்தாங்க, டுவர்ட்ஸ் த எண்ட் வந்தாங்க, இதே மாதிரி தான் பேசுவாங்க. நீங்க பேசும்போது நான் ஸ்பேஸ்ல வந்து அவங்க கூட பேசிட்டேன். அதுவும் பூமதி 2 தடவை பேசுனீங்க நீங்க. ஆமாமா, எனக்கு திட்டு விழுந்தது அதனால. பட் எனிவேஸ் அவங்ககிட்ட பேசணும். ஏன்னா அந்த லாஸ்ட் மூமெண்ட பார்த்தது எனக்கு அவளுக்கு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை பேசிட்டா என்னோட டாம் என்ன அடிப்பாங்க. இப்போ டாம் என்ன அடிப்பாங்க நான் பிக் பாஸ் பத்தி பேசினேனா. ஓகே, அப்புறம் வேற என்ன, ஆக்சுவலி வேற ஒண்ணுமே இல்லை கைஸ். இட்ஸ் நைஸ் ஹேங்கிங் அவுட் வித் யூ ஆல். பட் இந்த டாமி பொண்ணு போயிடுவாங்க. டாமி ஷாப்பிங் பண்றீங்களா? டிட் யூ செக் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ்? பார்த்தீங்களா அந்த ரெண்டல்?
ஐ ஸ்போக் டு மை சிஸ்டர். அந்த ரெண்டல்ஸ்லாம் பயங்கர கச்சடா இருக்கும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் அன் எஃப்ஐஐ. அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் சூட் யோர் டேஸ்ட். சப்போஸ் ஒரு மெஹந்திக்கு நிறைய பேர் சேம் கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் போடுவாங்க. இல் பி வெரி இல் ஃபிட்டிங். அப்புறம் வந்து ரொம்ப ஜிகு ஜிகு ஜக ஜகான்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் டிஎம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அந்த கடைக்கு போங்க. தட் இஸ் மை சிஸ்டர் ஒகேஷனலி போவாங்க அந்த கடைக்கு. அங்கே வந்து லைக் யூ பை 1 or 2, தட்ஸ் enough, பட் இட் வில் பி போத் எலகண்ட் அண்ட் கிளாஸி. அது பாருங்க. நீங்கள் அந்த ஒரு கலர் கேட்டிங்கல்ல, அந்த கலரில் அனுப்பிச்சிருக்கேன் நான், அது பாருங்க. அப்புறம் வேறு என்ன இருக்கு? எனக்கு வந்து நான் ஏற்கனவே பொங்கல் வந்து சாட்டர்டே ஹேட் அ செலிப்ரேஷன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். பட் தேர்ஸ்டே வந்து ஐ வில் டூ பொங்கல் அட் ஹோம். ஸோ அவ்வளோதான் யூ கைஸ். மாஸ்டர் பீஸ்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மஞ்சரி. நீங்க நல்லா எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்க?